ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து சேவல் வைக்கிறதுக்காக வந்து எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் காலையில் வந்து சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொஞ்சம் கஷாயம் ரெடி பண்ணியிருந்தேன். துளசி, வெத்தலை, கற்பூரவள்ளி, மிளகு, மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணியிருந்தேன். அர்ஜுனுக்கு தலைக்கால் புரியல. எல்லாரும் வந்த உடனே காலையிலேயே 6 மணிக்கே எந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். இதே ஸ்கூல் டைமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 8, 9 மணிக்கு தான் எந்திரிப்பான். அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பூரியும் வெஜிடபிள் குருமாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்தது நிறையா இருந்தது. அப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் சேர்த்து பண்ணியிருந்தேன். அதுலேயே வந்து குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய், ஜீரகம், சோம்பு, பொட்டுக்கடல இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றினேன். இன்றைக்கி இஞ்சி பூண்டு என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போதே அதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். மறுநாள் கண்டிப்பாக எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா வேலை ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையில் வந்து பூரியே பண்ணிட்டேன். அம்மா, அக்கா, தம்பிலாம் வந்து நைட்டு வரேன்னு சொல்லிட்டு மத்தியானமே வந்து எனக்கு தெரியாமல் வந்து சஸ்பென்ஸாக வந்து நின்னாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் நானும் ஹஸ்பண்டும் வெளியில் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சேவல் தான் வாங்க போனோம். அதுக்கப்புறம் எல்லா ஜாமானமும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மா வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து பார்க்கலாம்.